மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம்? நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து இந்த ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்யுங்க. உங்க வாழ்க்கையில நெறைய மாற்றங்கள் தெரியும். உங்களுக்கு தெரியாமலோ, இல்ல தெரிஞ்சோ கூட நீங்க சில தவறுகள் யாருக்காவது செஞ்சிருந்தாலோ, இல்ல அவங்க கஷ்டப்படுற மாதிரியான விஷயங்கள பேசியிருந்தாலோ, நீங்க யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பேருக்கு நீங்க வந்து கஷ்டத்த குடுத்துருப்பீங்க. உங்களுடைய பேச்சாலயும் சரி, உங்களுடைய பார்வையாலயும் சரி, உங்களுடைய நடத்தையாலயும். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, ஒரு 10 நிமிஷம் அவங்களுக்காக டைம் ஒதுக்கி, நீங்க வந்து மன்னிப்பு கேளுங்க. மானசீகமா கேட்கலாம். உங்களால நேரடியா அவங்க கிட்ட சொல்லி கேட்க முடியும் அப்படின்னா, தாராளமா கேட்கலாம். அத விட சிறந்தது வேற எதுவுமே இல்ல. அப்படி உங்களால சொல்ல முடியல அப்படின்னா, உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து, நான் இதெல்லாம் பண்ணேன். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதிலிருந்து இதுக்கப்புறம் எனக்கு வந்து மன நிம்மதி கொடுக்கணும். என் வீட்ல வந்து நல்ல விஷயங்கள் நடக்கணும். எனக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு வேண்டிக்கோங்க. நிச்சயமா பாருங்க, உங்க லைஃப்ல நெறைய மாற்றம் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தொடர்ந்து செய்யுங்க.